திலகமாமா வந்து பட்டிவீரன்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் சுயமரியாதை மண் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுகிற அந்த பட்டிவீரன்பட்டியில் தான் நான் பிறந்த ஊர். வீட்டில் நான் மூத்த பொண்ணு. எனக்கு அப்புறம் ஒரு தங்கை ஒரு தம்பி. ஆனால் அப்பாவுக்கு நான் தான் ஆண் குழந்தை. அவர் வந்து எல்லா விவசாயத்திலிருந்து எல்லா விஷயமும் அவர் வந்து பிரிட்ஜு சீட்டு விளையாடுவாங்க. அது அறிவார்ந்த விளையாட்டுன்னு அவருக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. கொஞ்சம் நடக்கிறதுக்கு திணறக்கூடியவர். அவருக்கு நடக்க முடியாது வேகமாக. ஆனால் அவர் வந்து 18 ஏக்கர் எஸ்டேட் அந்த மேடு பள்ளத்தில் காப்பி இது ஏறி இறங்குவார் முழுக்க. காஃபி எஸ்டேட். ஆமாம். என்னையும் கூட நானும் அவர் பின்னாடியே போவோம். அப்போ அந்த மரங்களை குறித்தோ அது குறித்தோ அவர் நிறைய பேசிட்டே வருவார். இன்னைக்கு வேற யாரும் அவ்வளோ தகவல்கள் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த மரம் என்ன ஒரு ஒவ்வொரு மரமும் 40 ஆண்டுகள் மரம். அவங்க பாட்டையா காலத்துல இருந்து இருக்கிற மரங்கள். பூர்வீகமா இடம் மாறி வர்றது. மரங்கள் பத்தி எங்களோட பேசிட்டே இருப்பார் அப்பா. அப்பாவோட அந்த குரல் தான் வந்து எங்களை வந்து எல்லா விஷயத்தையும் வேற மாதிரி பார்க்க வச்சது அப்படின்னு நான் நம்புறேன்.